நான் இங்க வந்திருக்கேன் ஆல்ரெடி சார் சொன்னது லைக் இஸ் தேர் எனி இன்ட்ரெஸ்டிங் இல்ல நிறைய ஃபன் இருந்துச்சு, நிறைய மாறி மாறி கிண்டல் பண்ணி எடுத்துட்டு தான் ஓடிட்டு இருப்போம். தேர் இஸ் an ஆர்டர், யார் இந்த ஃபர்ஸ்ட்ல யார் போகணும், செகண்ட்ல யார் போகணும், அந்த மாதிரி வந்துட்டு தேர் இஸ் an ஆர்டர். யாருக்காவது டயர்ட் ஆகுதுன்னா வி ஸ்டாப் த பைக், அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணுவோம். டீ பிரேக்ஸ் எடுப்போம், எவ்ரி 1 hour வி ஸ்டாப், பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுப்போம். ஸோ இப்படி தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் போகிற பாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாப்ஸாக இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே இப்போ சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா நார்மலான டீ கடையிலேருந்து அஜித் சரும் டீ குடிப்பார். பட் ஜஸ்ட் தட் வந்துட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ எனக்கு என்ன எப்பயுமே மைண்டில் இருக்குன்னா, தலையே பக்கத்தில் இருந்து நம்மளெல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். ஓகே, ஸோ அஜித் சாருக்கு டீ குடிக்கிற டீ கடை நார்மல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க டீ கடை தான், ஆன் த வே டு பெங்களூர். ஸோ ஒரு இடத்துல தள்ளி கொஞ்சம் சார் மட்டும் கடையை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு பைக்கில். நாங்கள் எல்லாம் டீ கடை பக்கத்துலேயே டீ வாங்கிட்டு சாருக்கு என்னென்னு கேட்டால் ஒரு காஃபியோ ஏதோ நான் போய் வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறேன். நான் ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு சாருக்கு கொடுத்துட்டு, சார் குடிங்க. சார் மிரரில் பார்க்குறாரு, அங்கே 2 பேர் வந்துட்டு ஏய் அது ஆரவ் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே சார் பார்த்தாரு. சாருக்கு என்ன, அவங்க உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைப்பா, தயவுசெய்து ஹெல்மெட்டை போடு, ஒன்னால என்னையும் கண்டுபிடிச்சிரும். ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்களா சார் எனக்காவது ரைடிங்ல? ஏன்னா சார் ஒரு தடவை ஹிமாச்சல் ரைட் போகும்போது 2 பசங்க வந்து அவர் எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு சார் ஃபைனலாம் மீட் பண்ணல. என்ன ஆகும்னா மேக்ஸிமம் ஒரு இடத்த விட்டு நாங்க மூவ் ஆயிடுவோம். பைக்ஸை பார்த்துட்டு சார் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி வர்றது அதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால மற்றபடி மேக்ஸிமம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நாங்கள் வி டேக்கன். சரி, அந்த 2 பேர் வந்து பார்த்துட்டாங்களா அவங்கள ஹெல்மெட் கழட்டினதுக்கு அப்புறம்? ஹெல்மெட் இல்லை. ஸோ அவங்க அப்படி பார்த்து அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் டக்குன்னு ஹெல்மெட்டை போட்டோம். ஹெல்மெட் போட்டே டீ குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி அந்த பேசலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டாங்கன்னா, பிகாஸ் இந்த ஃபோட்டோஸ்லாம் வரதுனால நெக்ஸ்ட் அஜித் சாரை ஸ்பாட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு டென்ஷன் இருந்துச்சு.